வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஊர்மிளையின் தியாகம். ஸ்ரீராமரும் சீதையும் வனவாசத்துக்கு கிளம்பிவிட்டனர். அவர்களுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணரும் கிளம்பிவிட்டார். புறப்படுவதற்கு முன் தன் மனைவி ஊர்மிளையிடம் விடைபெறச் சென்றார் லக்ஷ்மணர். ஊர்மிளைக்கு தன் கணவன் தன் மீது கொண்ட பிரியம் தெரியுமாதலால் இதே பிரியத்துடன் அவர் கானகம் சென்றால் தன் நினைவு அவரை சரிவர அவர் கடமை செய்ய விடாது என அவள் வருந்தினாள். அந்த எண்ணத்தோடு தன்னை வெறுக்கும்படி ஊர்மிளை தன்னை அழகாக அலங்கரித்து லக்ஷ்மணனை வரவேற்றார். லக்ஷ்மணன் வந்து கானகம் செல்வதை பற்றி கூறியவுடன், தந்தை காட்டுக்கு போக சொன்னது உங்கள் அண்ணனை தவிர உங்களை அல்லவே. அக்காதான் மாமாவை மணந்த பாபத்துக்கு அவர் பின்னால் போகிறாள். வாருங்கள் என்னுடன், நாம் மிதிலைக்கு போய் சுகமாக வாழலாம் என்று சொன்னார். இதை கேட்ட லக்ஷ்மணர், நீ இவ்வளவு மோசமானவளா ஊர்மிளை? இனி என் முகத்திலும் விழிக்காதே, இங்கே சுகமாக படுத்து தூங்கு என்றார். அப்படி என்றால் உங்கள் தூக்கத்தையும் எனக்கே தந்துவிட்டு செல்லுங்கள் என்றாள். அப்படியே ஆகட்டும் என்றார் லக்ஷ்மணர். இதனால் தான் லக்ஷ்மணர் 14 ஆண்டுகளும் தூங்காது ராமனுக்கு சேவை செய்ய முடிந்தது. ஊர்மிளை செய்த தியாகத்தினால் அவளுடைய நினைவும் லக்ஷ்மணனை வாட்டவில்லை. ராமர் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சீதையின் வாயினால் உண்மையை அறிந்த லக்ஷ்மணன் அவளின் தியாக மனமறிந்து ஊர்மிளையை எப்போதை விட அதிகமாக நேசித்தான். அண்ணனுக்காக லக்ஷ்மணன் பரதன் செய்தது தியாகம் என்றால், ஊர்மிளை 14 ஆண்டுகள் அயோத்தி அரண்மனையில் எந்த சுகபோகமும் அனுபவிக்காமல் தவம் செய்தது இதுவும் தியாகம்தான்.